அட ஆமாங்க. யாருமே இதுவரைக்கும் இப்படி ஒரு சூப்பரான டிப்ஸ கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாலே நம்மளோட சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன அந்த அல்டிமேட்டான சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அட ஆமாங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல அட்டகாசமான மஷ்ரூம் பிரியாணி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நல்லா ஆயில் வந்து விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, அடுத்ததாக வந்து சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே வந்து ஆயிலே அந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பிரியாணியில் வந்து வெங்காயம் தான் முக்கியம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளோட பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நல்லா என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி துண்டுகளையும் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகாய் வந்து இது கூட ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா என்னோடய குழந்தைங்கள் வந்து பச்சை மிளகாய் அப்படின்னா சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இந்த வாரம் வாங்கின பச்சை மிளகாய் வந்து ஒன்று ஆட் பண்ணாவே ரொம்ப காரமாக ரொம்ப சுள்ளுன்னு இருந்தது. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக கரம் மசாலா பிரியாணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பொடி ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா குழந்தைங்களுடைய விருப்பம் தான் நம்மளோட விருப்பம். ஏன்னா அவங்க தான் முக்கியமாக சாப்பிடணும். அதனால நான் ஆட் பண்ணலை. இது கூடவே நம்ம இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி துண்டுகளையும் புதினா இலையும் அடுத்ததாக வந்து கருவேப்பிலையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா அது வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்குவோம். ஸோ அப்போ தான் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்மளோட பிரியாணி அட்டகாசமாக அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே நல்லா மஷ்ரூமை எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் பிரியாணி அரிசி வாங்கியிருக்கேன். அதை வந்து முன்னாலே வந்து வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு இருத்துட்டு அது நல்லா காஞ்சிடுச்சு தண்ணி பாருங்கள். அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அரிசி. இப்படி தாங்க நல்லா வடித்து எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஊற வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் கட் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப அரிசி ஊறிடும். ஸோ ஒரு மாதிரி நசன்னு பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி குழஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம இருத்துறணும். தண்ணியை இருத்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மற்ற வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அரிசி வந்து நல்லா லைட்டாக ஊறி வந்திருக்கும். நம்மளுக்கு பிரியாணியும் ஒன்று கூட ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2-3 டைம் வந்து மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட மஷ்ரூமை ஆட் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து செத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி அந்த மண் துகள்கள் இருக்கும் இல்லையா, தூசி எல்லாம் அதெல்லாம் போயிடும். நான் வந்து லைட்டாக வெந்நீரில் லைட்டாக போட்டுட்டு அப்படியே எடுப்பேன். அப்போ தான் வந்து சுத்தமாகவே இதாயிரும், க்ளீன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் செய்வேன். உங்களுக்கு விருப்பம்னா பச்சை தண்ணியில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்திருக்கேன். எனக்கு இடித்து எடுத்தால் தாங்க பிடிக்கும். இடித்து நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சில பேர் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு இது எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட்டாகவும் போடுவாங்க. அப்படியும் போடலாம். நான் எப்போவுமே தட்டி தான் போடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமை இது கூடவே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக முழுசாக கூட போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லை 2 பீஸாக கூட போடுறதுனா போட்டுக்க, அது உங்களுடைய விருப்பங்க. இதை வந்து 4 பீசஸாக நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான அளவு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து மஷ்ரூம் வந்து டேஸ்டியாக இருக்காது, உப்பு கறிக்கும். அதனால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தயிரும் ஆட் பண்ணுறேன். ஒரு கொஞ்சமாக தயிர், உங்களுக்கு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நம்ம பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ஃபுட் கலரும் கேசரி பவுடர் தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம எப்போவுமே மசாலா வந்து இதுக்குள்ளே மசாலா பொடியை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இதை வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அந்த காளான் வந்து டேஸ்டியாக இருக்கும். காளானோ மட்டனோ சிக்கனோ அந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல மசாலா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 or 3 மினிட்ஸ் வந்து வேக வச்சிங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அந்த பீசஸில் வந்து ஆட் ஆகி ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு டக்குன்னு தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு மாதிரி சப்பு
போன டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே 5 நிமிஷம் நல்லா அப்படி கொதித்து வேக விட்டுருவேன். அதுக்கப்புறமா தான் வாட்டர் ஆட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து 3 டம்ளர் வந்து இந்த டம்ளரில் தான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். ஆனால் மஷ்ரூம்க்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து கம்மி பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா மஷ்ரூமில் வந்து ஏற்கனவே தண்ணி வந்து ஆட் ஆகிருக்கும். அதாவது மஷ்ரூம் எப்போவுமே நீர் சத்து உள்ளதா அதிகமாக தண்ணி இருக்கும். ஸோ அதனால் 1/2 டம்ளர் அளவு வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யும்போது 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டனோ சிக்கனோ செய்யும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட பிரியாணி ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி நசன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள், எப்போவுமே நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம பிரியாணி எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிளறி விட்டு ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணலாம். அப்போ தான் சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் நம்மளோட பிரியாணி வந்து வெந்து வரும். உடனே அரிசி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா வராது, உதிரியாக கிடைக்காது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பிரியாணி அரிசியை இது கூட ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து முட்டை வேணும் அப்படின்னா முட்டை கூட இதில் போட்டு வேக வச்சிடலாம். நல்லாவே டேஸ்டியாகவும் இருக்கும். முட்டை ஆட் பண்ணாலும் முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து முட்டை ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கையில் கேமரா பிடிச்சிருந்தனால அரிசி வந்து கரண்டியில் அள்ளி வைக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து குக்கரை விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் வந்தால் போதும். கரெக்டாக வந்து பிரியாணி வெந்து வந்துடும். 3 விசில் தாங்க மேக்ஸிமம். ஆனால் 4 விசிலில் நான் எடுத்தேன். நல்லாவே இருந்தது. கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்ததாக வந்து கேரட் பீசஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக, அதாவது 2 பேக்கெட் 1.5 பேக்கெட் அளவுக்கு 2 பேக்கெட் வந்து தயிர் பேக்கெட் வாங்கினேன். அதில் வந்து 1.5 பேக்கெட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 பேக்கெட் வந்து தயிரை வந்து பிரியாணியில் ஆட் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ இது ரொம்பவே டேஸ்டியாக நம்மளோட குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இதில் கேரட் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. என்னோடய குழந்தைங்க சொன்னாங்க, அம்மா எப்போயை விட இந்த பிரியாணியோடைய சைடிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. அப்படியாவது கேரட் சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி கமகமான மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு குலையவே இல்லைங்க. கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி தெரியுது பாருங்கள். அனல் பறக்குது, அப்படியே ஆவி பறக்குது. சாரி. இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி பிளேட்டில் சுட சுவையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய்.